அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தருடைய பெரிய கிருபை உங்களை சந்திக்கிறேன். அனுதினமும் கர்த்தருடைய வார்த்தைகளை உங்களுக்கு நான் கொண்டு வருகிறேன். உங்களுடைய ஜெபம் அதிகமாக எங்களை தாங்குகிறது. தேங்க்யூ. ஆனால் தொடர்ந்து ஜெபிங்க. மற்றவங்களுக்கும் இந்த அதிகாலையில் வருகிற அனுதினமும் ஆவியானவரோடு என்ற இந்த ஒரு ஷார்ட் மெசேஜை நீங்கள் அறிமுகப்படுத்துங்க. ஏன்னா இன்றைக்கி தேவ பிள்ளைகளுக்கு தீர்க்க தரிசனமான நடத்துதல் வேணும். நம்ம சுய புத்தியின் மேலே நம்ம சாயாமல், மற்றவங்களுடைய சொல்லை கேட்டு நடக்காமல் 100% பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படணும். அப்போ தான் வேதாகமத்தில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு ஆசீர்வாதங்களையும் நீங்கள் அனுபவிப்பீங்க. சரியா? அதுக்காக தான் கர்த்தர் உங்களை இப்படிப்பட்ட செய்திகளை கேட்கும்படி ஏவுதல் கொடுக்கிறார். இன்னைக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளை ஆவியானவருடைய ஏவுதலை குறித்து தான் உங்களுக்கு சொல்லணும்னு கர்த்தருடைய ஆவியானவர் என்னை உணர்த்துகிறார், நடத்துகிறார். அதற்கு அடையாளமாக லூக்கா 2ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். அவன் ஆவியின் ஏவுதலினால் தேவாலயத்தில் வந்திருந்தான். யார்? சிமியோன். வசனம் சொல்லுகிறது 25, சிமியோன் என்னும் பேர் கொண்ட மனுஷன் எருசலேமில் இருந்தான். நீதியும் தேவ பக்தி உள்ளவனாயும் சிறையில் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாய் இருந்தான். அவன் மேல் ஆவியானவர் இருந்தார். ஒரு நாள் ஆவியின் ஏவுதல். ஆவியானவர் சொல்லுகிறார், சிமியோனே, கெட் அப், கோ, சர்ச் போ என்று ஆண்டவர் ஏவுகிறார். என்னன்னே அவருக்கு புரியாது. ஆண்டவர் ஏவுகிறார். சில நேரத்தில் ஆண்டவர் ஏவுவார், சம்பந்தம் இல்லாமல் ஏவுவார். சம்பந்தம் இல்லாத நபரை குறித்து ஞாபகப்படுத்துவார். சம்பந்தம் இல்லாத காரியத்தை உங்களுக்கு கர்த்தர் உணர்த்துவார். நான் தேவையில்லாமல் நம்ம யோசிக்கிறேன்ற மாதிரி நீங்கள் நினச்சி விட்டுட்டீங்கன்னா நம்ம ஆவியானவர் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ண மாட்டார். அவர் ரொம்ப சென்சிட்டிவ் பர்சன், ஜென்டில் பர்சன். அப்போது சிமியோன் தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படைந்து, வேதம் சொல்லுகிறது கர்த்தருடைய பிள்ளையே, அவன் போய்கிட்டார். போனால் 27ஆம் வசனத்தில் ஆவியின் ஏவுதலின்படி அங்கே அவன் போகிறான். 32ஆம் வசனத்தை பாருங்கள். உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விஷயம் என்னன்னு கேட்டால் 28 அவன் அவரை தன் கைகளில் ஏந்தி கொண்டு தேவனை ஸ்தோத்தரித்தான். இயேசுவை அங்கு, சிறு பிராயத்தில் இருக்கிற இயேசுவை அங்கே கூட்டி கொண்டு வராங்க. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த வசனத்தை கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஆவியான ஒரு ஏவுனாரை தவிர இங்கே ஏசப்பா வருகிறார், நீ போ அப்படின்லாம் சொல்லலை. ஒரு சிக்னல், ஒரு ஆண்டவருடைய சத்தம் கேட்குது, நீ ஆலயத்துக்கு போ. அங்கே போனால் பார்க்குற ஆச்சரியம், இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது. ஆமென். அப்போ அந்த ரட்சிப்பு வர காத்திருந்த சிமியோன். பிரியமானவர்களே, நீங்கள் எதுக்காக காத்திருக்கிறீங்க? அற்புதத்துக்காகவா? ஆசீர்வாதத்துக்காகவா? பொருளாதார செழிப்புக்காகவா? சுகத்துக்காகவா? எழுப்புதலுக்காகவா? எதுக்காக காத்திருக்கிறீங்க? நிச்சயமாக அதை நீங்கள் பார்ப்பீங்க. நிச்சயமாக நீங்கள் பார்ப்பீங்க. கர்த்தருடைய நாமத்தில் சொல்கிறேன். அப்போ ஆவியான எப்போ உங்களை ஏவுவார் தெரியாது. அவர் ஏவுதல் வரும்போது நீங்கள் என்ன காரியத்தை குறித்து அவர் ஏவுகிறாரோ உடனே கீழ்ப்படிங்க. ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறவர்கள் தான் ரொம்ப பிடிக்கும். அதனால் இந்த நாட்களில் சிமியோனை நடத்தின கர்த்தர் நம்மையும் உங்கள் எல்லாரையும் நடத்துவார். ஜெபம் பண்ணிடுவோமா? ஆண்டவரே, நீர் என்னை ஏவுகிறீர். எல்லார் கைகளை உயர்த்தி ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இந்த நாட்களில் உங்களுடைய ஏவுதல் எவ்வளவு அவசியம், எவ்வளவு அவசியம்ப்பா. சம்பந்தமில்லாத நேரத்தில் ஆலயத்துக்கு போய் என்று சொல்லி இயேசுவை காணும்படி செய்து கைகளில் ஏந்தி இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது என்று எவ்வளோ சந்தோஷமாய் சிமியோன் ஸ்தோத்தரித்தானப்பா. உங்களுடைய பிள்ளைகள் எந்தெந்த அற்புதத்துக்காக, எந்தெந்த ஆசீர்வாதத்துக்காக, எந்தெந்த தேவைகளுக்காக காத்திருக்கிறார்களோ உங்களுடைய பிள்ளைகளுடைய கண்களும் காணும்படி அற்புதத்தை நீர் செய்ய போறீங்க. என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிறவங்களுக்கு நீர் உடனே செய்ய போறீங்கப்பா. தேங்க்யூ லார்ட். நன்றிப்பா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். எவ்வளவு ஆச்சரியமா கர்த்தர் நடத்துறார்ல.
விசுவாசிங்க, செயல்படுங்க. கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு பிரபல்யத்துக்கு, சுவிசேஷத்தின் பிரபல்யத்துக்கு எங்களோடு கூட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரியோட, இயேசு சந்திக்கிறார் ஊழியத்தோட டைப் பண்ணி நீங்கள் இந்த ஒவ்வொரு நாள் காலையில் வருகிற செய்திகளை மற்றவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டே இருங்க. சரியா? ஆண்டவருடைய நாமம் உங்கள் மூலமாக மகிமைப்படும். கர்த்தருடைய சமூகத்தில் ஒரு பெரிய ஆசீர்வாதம் உங்களுக்கு தேடி வரும். God bless you. மீண்டும் சந்திக்கலாம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9841252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.